ஹோர்முஸ் நீரிணையில் 3 கப்பல்கள் தாக்கப்பட்ட நிலையில் ஈரானில் 80 இடங்களில் தாக்கிய அமெரிக்கா. பஹ்ரைன், குவைத்தில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்களை குறிவைத்து தாக்கிய ஈரான். ஈரானுடன் போர் நிறுத்த ஒப்பந்தம் முடிவுக்கு வந்துவிட்டதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவிப்பு. இரு நாடுகளும் மீண்டும் தாக்குதல்களை தொடங்கிய நிலையில் மேற்காசியாவில் மீண்டும் அதிகரிக்கும் போர் பதற்றம். ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் மூட ஈரான் அரசுக்கு அந்நாட்டு மக்கள் வலியுறுத்தல். இழக்க இனி ஏதுமில்லை என்ற நிலையில் முழு மூச்சுடன் அமெரிக்காவுக்கு பதிலடி தர வலியுறுத்தல். அமெரிக்கா ஈரான் மோதல் தீவிரமடைந்துள்ள நிலையில் கச்சா எண்ணெய் விலை ஒரே நாளில் 6 விழுக்காடு உயர்வு. சென்செக்ஸ் 1600 புள்ளிகள் வீழ்ச்சி. முதலீட்டாளர்களுக்கு 7 லட்சம் கோடி ரூபாய் இழப்பு. மறைந்த ஈரான் உயர் தலைவர் காமேனி உடல் ஈராக்கிற்கு எடுத்துச் செல்லப்பட்டது. அண்டை நாட்டு தலைவருக்கு அஞ்சலி செலுத்திய ஈராக் மக்கள். இந்தோனேஷிய பயணத்தை முடித்துக் கொண்டு ஆஸ்திரேலியா புறப்பட்டார் பிரதமர் மோடி. வர்த்தகம், பாதுகாப்பு, முக்கிய கனிமங்கள் தொடர்பான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. இந்தோனேஷியாவின் 1000 ஆண்டு பழமையான கோயிலுக்கு சென்றார் பிரதமர் நரேந்திர மோடி. அதிபர் பிரபாவோவுடன் சென்று பார்வையிட்டார். மத்திய அரசின் புதிய கிராமப்புற வேலை திட்டம் வேலைவாய்ப்பு உரிமையை பறிப்பதாக காங்கிரஸ் குற்றச்சாட்டு. வேலைக்கான அரசியலமைப்பு உரிமையை நீர்த்து போகச் செய்வதாக ஜெய்ராம் ரமேஷ் விமர்சனம். சென்னை எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனையில் முதல்வர் விஜய் திடீர் ஆய்வு. சில குறைகள் இருப்பதாக சமூக வலைதளங்களில் புகார்கள் எழுந்த நிலையில் ஆய்வு மேற்கொண்டார். பட்ஜெட்டை முன்னிட்டு துறை வாரியாக ஆலோசனை நடத்தி வரும் முதல்வர் விஜய். சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு மற்றும் அதிகாரிகளுடன் ஆலோசனை. சமூக நீதித்துறைக்கு கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்ய முதல்வர் விஜய் ஒப்புதல். சமூக நீதித்துறை ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு அமைச்சர் வன்னியரசு பேட்டி. மாண்புமிகு முதல்வர் அவர்கள் எங்களுடைய துறையினுடைய கோரிக்கைகள், எங்கள் துறையினுடைய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் பேசி அடுத்த கட்டத்திற்கு அதை சிறப்பாக செய்வது, கூடுதலாக நிதி கேட்டிருக்கிறோம், அதையும் செய்வதாக சொல்லியிருக்கிறார்கள். ஆதி திராவிடர் நலத்துறை சமூக நீதித்துறை என பெயர் மாற்றப்பட்டதால் பட்டியல் சாதிக்கான கவனம் நீர்த்து போகும் என விசிக எம்பி ரவிக்குமார் விமர்சனம். பெயர் மாற்றம் அத்துறைக்கான செயல்பாடுகளை மட்டுப்படுத்தாது என அமைச்சர் வன்னியரசு பதில். மக்களை எம்பவர் பண்றதுக்கு தான் இது அவருடைய சமூக நீதிக்காக தான் இந்த துறை. அதனால பெயர் மாற்றம் அப்படிங்கிறது எந்த விதத்திலும் இந்த ஆதிரோட நலத்துறையவோ அல்லது பழங்குடியினர் துறையவோ மட்டுப்படுத்தாது. விசிக தலைவர் திருமாவளவன் நிலைப்பாட்டை கிண்டல் செய்த மதிமுக பொதுச் செயலர் வைகோ. தாவேக அமைச்சரவையில் இருந்தாலும் திமுகவுடன் நட்பு தொடர்வதாக சொன்னதற்கு நோபல் பரிசே கொடுக்கலாம் என்று பேட்டி. தாவேக அமைச்சரவையில் நாங்கள் விசிக இடம் பற்றியிருந்தாலும் ஸ்டாலினுடன் கருத்து பங்கேற்பு நாங்கள் தொடர்ந்து இருந்து கொண்டிருந்து தொழில்துறை கருத்தை பதிவு செஞ்சிருக்கோம். இதை பற்றி உங்க நிலைப்பாடு? நோபல் பரிசு கொடுக்கப்பட வேண்டிய கருத்து, அவ்வளவுதான். நோபல் பரிசு கிடைத்தால் வைகோவுக்கு நன்றி சொல்வேன். கிண்டல் அடித்த வைகோவுக்கு பதில் சொன்ன திருமாவளவன். இந்தியா கூட்டணியில் தாவேகவும் திமுகவும் இணைய வேண்டும். என் கருத்தை புரிந்து கொள்ள முடியாதோரே விமர்சிப்பார்கள் என திருமாவளவன் பேட்டி.
தேசிய அளவில் பிஜேபிக்கு எதிரான ஒரு அணியை கட்டணும். அந்த அணியில திமுகவும் இருக்கணும், தாவேக்காவும் இருக்கணும். அதுதான் என்னுடைய பார்வை. இதை தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளால புரிஞ்சிக்க முடியாது, ஊடகவியலாளர்களால் புரிஞ்சிக்க முடியாது. இவர் என்ன குழப்பறாரும்பாங்க. இதை நான் சொன்னா திருமாவளவனுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்பாங்க. அது அவங்க புரிதலில் உள்ள சிக்கலே தவிர என்னுடைய பார்வையில் உள்ள சிக்கல் இல்லை. குதிரை பேரம் தொடர்பான வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு முன்ஜாமீன், அவரது சகோதரர் அசோக்குமாருக்கும் முன்ஜாமீன் வழங்கியது சென்னை உயர்நீதிமன்றம். திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் தினமும் காலை மாலையில் கையெழுத்திட வேண்டும். வழக்கை விசாரிக்கும் காவல் அதிகாரியின் முன் ஆஜராகவும் செந்தில் பாலாஜிக்கு நீதிமன்றம் உத்தரவு. சபாநாயகர் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானம் மூலம் ஆட்சியை கவிழ்க்க முடியாது. 59 எம்எல்ஏக்களை வைத்துள்ள திமுகவால் எப்படி ஆட்சியை கவிழ்க்க முடியும் என்றும் செந்தில் பாலாஜி தரப்பு வாதம். எம்எல்ஏவுடன் பேரம் பேசியதற்கு ஆதாரம் இருக்கிறதா என கேள்வி எழுப்பிய செந்தில் பாலாஜி தரப்பு. வலுவான ஆதாரம் உள்ளது என காவல்துறை தரப்பு வாதம். திருச்சி மாவட்ட நிர்வாகிகளுடன் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி ஆலோசனை. தேர்தல் தோல்வி, கட்சியின் ஆக்கப்பூர்வமான வளர்ச்சிப் பணிகள் குறித்து கலந்துரையாடல். அறுநூறுக்கும் மேற்பட்ட எம்பிபிஎஸ் இடங்கள் குறைவதால் ஏழை மாணவர்கள் எதிர்காலம் கேள்விக்குறி. மருத்துவக் கல்லூரிகளில் கூடுதல் இடங்களை பெற மத்திய அரசிடம் தாவேக அரசு வலியுறுத்த வேண்டும் என எடப்பாடி கே பழனிசாமி அறிக்கை. அரசு ஒதுக்கீட்டுக்கான எம்பிபிஎஸ் மாணவர் சேர்க்கை இடங்கள் பறிபோகும் நிலை ஏற்பட்டுள்ளதாக பாமக தலைவர் அன்புமணி குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டில் 6 புதிய அரசு மருத்துவக் கல்லூரிகளை தொடங்கவும் வலியுறுத்தல். கடந்த ஆட்சியில் 4 கல்லூரிகளுக்கு தடையில்லா சான்று வழங்கியதற்கு எதிராக மேல்முறையீடு செய்யப்படும் என அமைச்சர் அருண்ராஜ் பேட்டி. கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வருவதே இந்த பிரச்சினைக்கு தீர்வு என்றும் பதில். அரசு மருத்துவமனைகளில் இனி வாட்ஸ்அப் மூலம் புறநோயாளிகளுக்கான அனுமதி சீட்டை பெற்றுக் கொள்ளலாம். நலம் AI செயலியை தொடங்கி வைத்தார் அமைச்சர் அருண்ராஜ். மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதியில் மாநகராட்சி சார்பில் நவீன பெண்கள் உடற்பயிற்சி கூடம் திறப்பு. அமைச்சர் வெங்கடரமணன் திறந்து வைத்தார். விழாவில் பங்கேற்காத மேயர் பிரியா. புதிய ரேஷன் அட்டை விநியோகம் 2 அல்லது 3 வாரங்களில் தொடங்கப்படும். உணவுத்துறை அமைச்சர் வெங்கடரமணன் உறுதி. இன்னொரு 2-3 வாரத்தில் ஆரம்பிச்சிடும். அது பிரிண்ட் ரெடியாக இருக்கு. 2-3 வீக்ஸில் ஆரம்பிச்சிடும். பள்ளியில் அமைச்சர் கீர்த்தனா ஆய்வு செய்தது மரபுதான் என அமைச்சர் ராஜ்மோகன் பதில். ஒரு அக்கா போன்றுதான் கீர்த்தனா பேசியதாகவும் பேட்டி. அதாவது ஆய்வு பணிகிறது காலங்காலமாக நடைபெறுவதுதான். அது ஒவ்வொரு அமைச்சரும் ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரும் சம்பந்தப்பட்ட அவர்களினுடைய தொகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான இடங்களுக்கு சென்று ஆய்வு செய்வது என்பது ஒரு மரபு தான். இந்த மாணவியை பார்த்தபோது அமைச்சருக்கும் தன்னை போல ஒருத்தைய பார்த்ததால ஒரு அக்கா ஸ்தானத்துல தான் அதை அவங்க பேசினாங்க. அதாவது யாரும் அதை தவற எடுத்துக்குவாங்க. கரூரில் நெரிசலில் இறந்தோர் குடும்பத்துக்கு அரசு வேலை தருவதற்கு எதிராக உயர்நீதிமன்ற கிளையில் மனு. உச்சநீதிமன்றத்தில் வழக்கு விசாரிக்கப்படும் நிலையில் அவசர வழக்காக விசாரிக்க மறுப்பு. காவிரி பங்கீட்டில் தமிழக மக்களுக்கு துரோகம் செய்தது காங்கிரஸ் தான் என நயினார் நாகேந்திரன் குற்றச்சாட்டு. 90 முறை மாநில அரசுகளை கவிழ்த்த காங்கிரஸ் மாநில உரிமைகள் குறித்து பேசலாமா என மாணிக்கம் தாக்கூருக்கு கேள்வி. ஆசிரியர் தகுதி தேர்வு முடிவுகளை வெளியிட இடைக்கால தடை விதித்தது உயர்நீதிமன்றம்.
பொதுப்பிரிவினருக்கான குறைந்தபட்ச மதிப்பெண்ணை 50 விழுக்காடாக குறைக்க கோரிய வழக்கில் கொள்கை முடிவை தெரிவிக்க அரசுக்கு உத்தரவு. சென்னையில் ஆபரண தங்கம் விலை தொடர்ந்து சரிவு. சவரனுக்கு 1200 ரூபாய் குறைந்து 1,06,000 ரூபாய்க்கு விற்பனை. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயில் ஆனி பிரம்மோற்சவம் கொடியேற்றத்துடன் தொடக்கம். தங்க கொடிமரத்தில் கொடியேற்றப்பட்ட நிலையில் பக்தர்கள் வழிபாடு. கேரள மாநிலம் வயநாடு அருகே நிலச்சரிவில் சிக்கி 3 பேர் உயிரிழப்பு. தேசிய பேரிடர் மீட்புப் படை, காவல்துறை மற்றும் தீயணைப்புத்துறை இணைந்து 2வது நாளாக மீட்புப் பணி. கேரள மாநிலம் வயநாடு அருகே ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி சுமார் 10 பேர் மாயமானதாக தகவல். தேடும் பணியில் மீட்புப் படை வீரர்கள் தீவிரம். வயநாடு கல்லாடியில் பேருந்துக்காக காத்திருந்தவர்கள் சுதாரித்துக் கொண்டு உயிர் தப்பியது எப்படி? நிலச்சரிவில் நேரில் பார்த்தவர்கள் புதிய தலைமுறைக்கு பிரத்யேக பேட்டி. நாங்க லாரிக்கு பின்னாடி இருந்தோம்னா எங்களை காப்பாத்திருக்க முடியாது. லாரிக்கு இங்கிட்டு இருக்கும்போது லாரி வந்து எங்களை காப்பாத்திருக்கு, தெய்வம் மாதிரி வந்து காப்பாத்திருக்கேன் எங்களை, அவ்வளவுதான். நாங்கள் 2 பேர் மேப்படி, நாங்கள் ஒய்ஃபு 2 பேரும் நின்றுருந்தோம். நின்றுருக்கும்போது நாங்கள் மட்டும் வந்தோம். பாக்கி ஆள் என்ன ஆனாங்க இதானாங்கன்னு நான் பார்க்கல. வயநாட்டு நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதியிலிருந்து உடனுக்குடன் விவரங்களை தரும் புதிய தலைமுறை. களத்திலிருந்து பிரத்யேக காட்சிகள். வயநாடு நிலச்சரிவு தொடர்பாக கேரள முதல்வர் வி.டி. சதீசனுடன் தொலைபேசி வாயிலாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆலோசனை. மீட்புப் பணிகளுக்கு மத்திய அரசின் முழு ஆதரவு வழங்கப்படும் எனவும் உறுதி. துருக்கி தலைநகர் அங்காராவில் நடைபெறும் நாட்டோ நாடுகளின் தலைவர்கள் கூட்டம். உலகெங்கும் போரை ஊக்குவித்து வருவதாக கூறி துருக்கி மற்றும் கிரீஸ் நாடுகளில் எதிர்ப்பு பேரணி. தமிழ்நாடு முழுவதும் 1 மாத காலம் தீவிர போதைப் பொருள் ஒழிப்பு சிறப்பு நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும். காவல்துறை அதிகாரிகளுக்கு டிஜிபி மகேஷ்குமார் அகர்வால் உத்தரவு. தமிழ்நாட்டில் புதிய உச்சத்தை தொட்ட சூரிய சக்தி மின்சார உற்பத்தி. ஒரே நாளில் 6 கோடி யூனிட் மின்சாரம் உற்பத்தியானது. பள்ளிக்கல்வியில் சமூக நீதி மற்றும் சமத்துவத்தை பேணுவதில் முதலிடம் மற்றும் இடைநிற்றலை தடுப்பதில் 2ஆம் இடத்தில் தமிழ்நாடு. மத்திய கல்வி அமைச்சகம் வெளியிட்டுள்ள செயல்திறன் தரவரிசை குறியீட்டில் முன்னிலை வகிக்கும் தமிழ்நாடு. மதுரை எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி வளாகம் ஆகஸ்ட் மாதம் திறக்கப்படும் என அதிகாரிகள் தகவல். ஆகஸ்ட் இறுதி அல்லது செப்டம்பர் தொடக்கம் முதல் மதுரையிலேயே மாணாக்கருக்கான வகுப்புகள் நடைபெறும் எனவும் அதிகாரிகள் தகவல். ராயபுரம் எஸ்ஆர்எம் அரசு மருத்துவமனையில் அடிப்படை வசதிகளின்றி நோயாளிகள் தவிப்பு.
உரிய வசதிகளை உடனடியாக செய்து தர கோரிக்கை. ஆலங்குடி அரசு மருத்துவமனையில் நோயாளிக்கு இசிஜி எடுத்த காவலாளி. சம்பந்தப்பட்ட காவலாளி முதலுதவி செய்வதற்கான பயிற்சி பெற்றுள்ளதாக தலைமை மருத்துவர் அளித்த விளக்கத்தால் அதிர்ச்சி. கடலூர் மாநகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்திய தெருவோர வியாபாரிகள் குண்டுகட்டாக கைது. தெருவோர வியாபாரத்தை முறைப்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தல். தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே அரசு நெல் சேமிப்பு மையத்தில் தீ விபத்து. 3.5 கோடி ரூபாய் மதிப்புள்ள நெல்மணிகள் சேதம் என தகவல். எழும்பூரிலிருந்து புதுச்சேரி செல்லும் பயணியர் ரயில் நாளை முதல் 24ஆம் தேதி வரை சென்னை கடற்கரையிலிருந்து இயக்கப்படும். எழும்பூர் ரயில் நிலைய பணிகள் காரணமாக மாற்றம் செய்யப்படுவதாக சென்னை ரயில்வே கோட்டம் அறிவிப்பு. உத்தரப்பிரதேச மாநிலம் மதுரா மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை. சாலைகளில் குளம் போல் தண்ணீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் பாதிப்பு. மும்பை புனே இடையே உள்ள சுற்றுலா தலமான லோனாவாலா பகுதியை புரட்டி போட்ட மழை. 24 மணி நேரத்தில் 67 சென்டிமீட்டர் அளவுக்கு அதி கனமழை கொட்டியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. கனமழையால் மகாராஷ்டிர மாநிலம் மும்பையில் போக்குவரத்து நெரிசல். மெதுவாக ஊர்ந்து சென்ற வாகனங்கள். ராஜஸ்தான் மாநிலம் துங்கர்பூரில் கொட்டி தீர்த்த கனமழை. குடியிருப்புகளை ஆறு போல் சூழ்ந்த வெள்ளம். மத்திய பிரதேச மாநிலம் உஜ்ஜைனில் பெய்த கனமழையால் ஷிப்ரா ஆற்றில் வெள்ளம். ஆற்றங்கரையோர கோயில்கள் நீரில் மூழ்கின. மகாராஷ்டிரா, குஜராத் மாநிலங்களில் வெள்ள பாதிப்புகள் குறித்து இரு மாநில முதல்வர்களிடம் கேட்டறிந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா. மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் தேவையான உதவிகளை மத்திய அரசு சார்பில் செய்வதாக உறுதி. நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட ஏழை மக்கள் உணவுக்காக திண்டாடும் பரிதாப நிலை. இடிபாடுகளுக்குள் மதிப்புமிக்க பொருட்களை தேடி பிடித்து விற்று வயிற்றை நிரப்பும் அவலம். இலங்கையில் கைதிகளுக்கு இடையிலான மோதலின் போது இறந்த சிறை அதிகாரிகளின் உடல் காவல்துறை தலைமையகத்தில் வைப்பு. இறந்த அதிகாரிகளுக்கு சக பணியாளர்கள் கண்ணீர் அஞ்சலி. இத்தாலியில் உள்ள எட்னா எரிமலையிலிருந்து வெளியாகும் நெருப்பு குழம்பு. மீண்டும் மலை இடுக்குகளுக்குள் வழிந்தோடும் நெருப்பு குழம்பை ரசித்து பார்க்கும் மக்கள்.